அறம் 2 கண்ணியமான வாழ்வு மற்றும் சமூக பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவினராக கொடுத்துருக்காங்க. மக்கள் உரிமை, அப்புறம் சிறுபான்மையினர் நலன், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலன், மூத்த குடிமக்கள் நலன், மாற்றுத்திறனாளிகள் நலன், இடஒதுக்கீட்டை முறையாக பின்பற்றுவது, திருநர் நலன், நெசவாளர் நலன், இப்படி இந்த பட்டியல் ரொம்ப நீண்டு கொண்டே போகுது. ஆனால் இதுதான் கொஞ்சம் முக்கியமான பகுதியாக நான் பார்க்கலாம் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணியமான வாழ்வு மற்றும் சமூக பாதுகாப்பு அரண் 2. அதில் ஃபர்ஸ்ட் ஏ மக்கள் உரிமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 வறுமையில்லா தமிழ்நாடு. வறுமையில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதே தாவேகாவின் முக்கிய குறிக்கோள். தமிழகத்தில் உள்ள ஏழை குடும்பங்கள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு அரசாங்கத்தின் நலத்திட்டங்கள் அனைத்தும் சென்று சேர்வது உறுதி செய்யப்படும். மேலும் அவர்களுக்கு உரிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கப்படும். சுய தொழில் செய்வதற்கான வாய்ப்புகளும் உருவாக்கி கொடுக்கப்படும். இந்த நடவடிக்கைகள் மூலம் அவர்களின் குறைந்தபட்ச ஆண்டு வருமானம் உறுதி செய்யப்படும். 2 கட்டணமில்லா மின்சாரம். தகுதியுள்ள வீடுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கப்படும். இது 2 மாதங்களுக்கு ஒரு முறை இவ்வளவு நாள் இருந்துச்சு. இதை மாதம் மாற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்தல் அறிக்கையில இவங்க குறிப்பிட்டிருக்காங்க. 3 அனைவருக்கும் குடிநீர். தமிழகத்தில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் 100% சுத்தமான குடிநீர் விநியோகம் உறுதி செய்யப்படும். இது ஒரு முக்கியமான ஒரு திட்டமா நான் கருதுறேன். 4 அனைவருக்கும் வீடு. கிராமப்புறங்களில் உள்ள ஏழை எளிய மக்கள் சொந்த வீடு பெறும் வகையில் 5 லட்சம் புதிய வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். இது எல்லா அரசாங்கங்களும் வரும்பொழுது இது மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டாடுறாங்க. அந்த வீடு கொடுக்குற திட்டம் அரசாங்கம் ஒரு பகுதி மானியமும், வீடு கட்டுபவர்கள் ஒரு சிறிய பகுதி போட்டு அதை கட்டிட்டு அவங்கக்கிட்ட வாங்குற மாதிரி இவங்க எப்படி அதை நடைமுறைப்படுத்துறாங்கன்னு பார்க்கலாம். 5 பட்டா முறைப்படுத்துதல். அரசு புறம்போக்கு நிலங்களில் வசிப்பவர்கள் அனைவருக்கும் எந்தவித ஆட்சேபனையும் இல்லாத பட்சத்தில் அரசு பட்டா வழங்கப்படும். கல்வராயன் உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தற்போது பெற்றுள்ள என்ஜிஆர் பட்டா ஆவணங்கள் முறையாக கணினிமயப்படுத்தப்படும். 6 பொது விநியோக திட்டம் சீர்திருத்தம். முக்கியமான ஒரு கொள்கை இது. வீடு தேடி ரேஷன் பொருட்கள். முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், விளிம்பு நிலை மக்கள் ஆகியோருக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும். ஊட்டச்சத்து மிக்க உணவுப் பொருட்கள், அனிமியா, விட்டமின் ஏ மற்றும் B12 குறைபாடுகள் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதை தவிர்க்கும் பொருட்டு இரும்பு சத்து, ஃபாலிக் ஆசிட் நிறைந்த அரிசி, விட்டமின் ஏ, விட்டமின் டி நிறைந்த சமையல் எண்ணெய், செறிவூட்டப்பட்ட கோதுமை மாவு ஆகியவை அனைவருக்கும் ரேஷன் கடைகள் மூலம் விநியோகம் செய்யப்படும். இதன் மூலம் ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத ஆரோக்கியமான தமிழகம் உருவாக்கப்படும். பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட ரேஷன் பொருட்கள். ரேஷன் பொருட்களில் எடைக்குறைவு, தரக்குறைவு, கலப்படம், கடத்தல் ஆகியவற்றை தடுத்து நியாயமான எடையில் தரமான பொருட்கள் பொதுமக்களுக்கு கிடைக்கும் வகையில் அரிசி தவிர்த்த மற்ற அனைத்து ரேஷன் பொருட்களும் பாக்கெட்டுகளாக விநியோகம் செய்யப்படும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அதில் நிறைய கல், மண், தூசிகள், இதில் நிறைய அந்த கலப்பட விஷயங்கள் இருக்கும். இப்போ அது இல்லாமல் பேக்கெட், அதாவது அடைக்கப்பட்ட ரேஷன் பொருட்கள்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் புதுமையான விஷயம். அந்த எடை போடும்போது ஏற்படுற அந்த இடைக்குறைவும் தவிர்க்கப்படும். கலப்படத்திற்கு முற்றுப்புள்ளி. பொது விநியோக திட்டத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் கடுமையான தர பரிசோதனை செய்யப்படும். இதன் மூலம் கலப்படமற்ற தரமான பொருட்கள் மக்களுக்கு விநியோகம் செய்யப்படுவது உறுதிப்படுத்தப்படும். ரேஷன் கடைகள் அதிகரிப்பு. 500 ரேஷன் கார்டுகளுக்கு ஒரு ரேஷன் கடை அமைக்கப்படும். இதன் மூலம் கூட்ட நெரிசல் தவிர்க்கப்பட்டு சேவை தரம் உறுதி செய்யப்படும். இதன் மூலம் அனைவரும் ரேஷன் பொருட்களை எளிதாக பெற முடியும். எடையாளர்கள் நியமனம். ஒவ்வொரு கிராம ரேஷன் கடைகளிலும் போதுமான அளவுக்கு எடையாளர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள். பெண்களுக்கு பெண் ஊழியர்களும் ஆண்களுக்கு ஆண் ஊழியர்களும் நியமிக்கப்படுவார்கள்.